ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான சிக்கன் குழம்பு. எல்லோரும் தான் சிக்கன் குழம்பு பண்ணுறாங்க. இதில் என்ன ஸ்பெஷல்னால் இது ரொம்பவே ஸ்பெஷல் தாங்க. சமைக்கவே தெரியாதவங்க கூட டேஸ்ட்டாகவும் ஈஸியாகவும் சமைக்கலாம். இது நீங்கள் ஃபஸ்ட் டைம் பண்ண மாதிரியே தெரியாது. அந்த அளவுக்கு ரொம்பவே டேஸ்டியான குழம்பு. அது ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் இருந்தால் போதும். இப்போ நான் ஒரு குக்கரில் 1/2 kg சிக்கன் எடுத்துருக்கிறேன். அதை நல்லா மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணி எடுத்துருக்கிறேன். இப்போது நம்ம கழுவி வச்ச இந்த சிக்கனை இந்த குக்கரில் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா சின்ன வெங்காயம் ஒரு 15லேருந்து 20 பல் சின்ன வெங்காயம் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கழுவி ஆட் பண்ணியிருக்கிறேன். சின்ன வெங்காயம் சீக்கிரமாக உரிக்கிறதுக்கு நீங்கள் ஒரு 1 ஹவருக்கு முன்னாடி ஊற வச்சு உரிச்சிங்கன்னா சீக்கிரமாக உரிஞ்சிடும். அதுக்கப்புறமா இதில் ஒரு 2 சின்ன சின்ன தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன். தக்காளி இதில் அதிகமாக ஆட் பண்ணக்கூடாது. புளிப்பு டேஸ்ட்டு ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி தெரியும். அதனால் மீடியமாக இருந்தால் ஒரு தக்காளி போதுமானதாக இருக்கும். அதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கோங்க. எப்போவுமே நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைக்கும்போது இஞ்சும் பூண்டும் ஈக்குவல் குவான்டிட்டியில் போடுங்க. அப்போ தான் டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். அடுத்து இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் சொல்கிற மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே 1/2 kg சிக்கனுக்கான மெஷர்மெண்ட். சப்போஸ் நீங்கள் 1 kg எடுக்கிறீங்கன்னா இது எல்லாமே டபுளாக பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய்த்தூள் அது ஒரு 2 டீஸ்பூன் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. அதுவே நமக்கு போதுமானதாக இருக்கும். ஏன்னா இது கொஞ்சம் காரம் அதிகமாக இருக்கும் வீட்டில் அரைச்சதுனால. அதுக்கப்புறமா ஒரு பெரிய டீஸ்பூனால் 1 டீஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு குறைஞ்சிருந்தால் கூட பரவாயில்ல, நம்ம வாயில் வச்சு பார்த்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். பட் கூட போட்டுறக்கூடாது. அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் அடுத்து இதில் 3 டம்ளர் அளவுக்கு நான் தண்ணி ஊற்றிக்கிறேன். இது பார்த்திங்கன்னா 100 ml டம்ளர். இது 3 டம்ளர் நமக்கு கரெக்டானதாக இருக்கும். இந்த கிரேவி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப தண்ணியாகவும் இருக்காது, செமி கிரேவியாகவும் இருக்காது, மீடியமாக இருக்கும். டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா நாம் கிளறி விடணும். அப்போ தான் நம்ம போட்டிருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாத்தோடையும் மிக்ஸ் ஆகி வரும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கிளறி விட்டுட்டு இப்போது இதை மூடி போட்டு ஒரு 3லேருந்து 4 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. என்னோடய குக்கரில் 4 விசில் விட்டால் நமக்கு கரெக்டாக வெந்து வந்துடும். அடுத்து இதில் அரை மூடி தேங்காவை நல்லா கீனி ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் ரொம்ப ஜாஸ்தி இருந்தாலும் நமக்கு தேங்காயோட டேஸ்ட்டும் அதிகமாக இருக்கும். அதனால் அரை மூடி தேங்காய்ன்றது நமக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ இதை நல்லா தண்ணி விட்டு மைய அரைச்சி எடுத்துக்கோங்க. அந்த தேங்காவை இருக்கிறதே நமக்கு தெரியக்கூடாது, அந்தளவுக்கு நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 4 விசில் விட்டு நான் எடுத்த உடனே பார்த்திங்கன்னா இந்த குழம்புலே நமக்கு ஆல்ரெடி எண்ணெய் நல்லா மிதந்து வரும். உங்களுக்கு வீடியோவில் பார்த்திங்கன்னா தெரியும். ஏன்னா நமக்கு அந்த சிக்கனில் இருக்கிற கொழுப்புலேருந்து நமக்கு நல்லா அந்த எண்ணெய் நல்லா மிதந்து வரும். அதனால் நமக்கு இதில் எண்ணெய் ஜாஸ்தி தேவைப்படாது. அடுத்து நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த தேங்காவை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு லோ ஃப்ளேமில் ஒரு 5 மினிட்ஸ் மட்டும்தான் நமக்கு இதை நல்லா கொதித்து வரணும். அதுக்கு மேலே தேங்காவை ஆட் பண்ணி ரொம்ப நேரம் கொதிக்க விட்டீங்க அப்படின்னா டேஸ்ட்டு நமக்கு ரொம்பவே மாறிடும். அதனால் இதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 5 மினிட்ஸில் ஒரு 3 நிமிஷம் தான் ஆயிருக்கு. எண்ணெய் எந்த அளவுக்கு உங்களுக்கு பிரிஞ்சு வந்திருக்குன்னு காமிக்கிறேன் பாருங்கள். எவ்வளோ சூப்பராக பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இப்போது இதுக்கு ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். நான் இதில் ஒரே 1 டீஸ்பூன் மட்டும்தான் எண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கிறேன். இந்த 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெயே நமக்கு போதுமானதாக இருக்கும். அடுத்து இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த குழம்பு பார்த்திங்கன்னா இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி, அதுக்கப்புறமா சாதம் எல்லாத்தோடையும் நமக்கு சூப்பராக இருக்கும். இப்போது இதில் ஒரே ஒரு துண்டு பட்டை, ஒரு பெரிய துண்டு அளவுக்கு கல்பாசியும் ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இல்லை அப்படின்னா ஆட் பண்ணுற சிக்கன் மசாலா கருகிரும். அதுக்கப்புறம் டேஸ்ட் உங்களுக்கு கசக்கிற மாதிரி மாறிடும். அதனால் நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அப்படி இல்லை எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு அப்படின்னா நீங்கள் அப்படியே ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலாவும் ஒரு 2-3 கொத்து கருவேப்பிலையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கி எடுத்துருங்க. வதக்கி எடுத்துட்டு அப்படியே ஆல்ரெடி நாம் 5 நிமிஷம் கொதிக்க வச்சுருக்கிற அந்த சிக்கன் குழம்புல இதை எடுத்து கொட்டிடுங்க. கொட்டிட்டு நல்லா ஒரு கிண்டு இறக்குனிங்கன்னா சூப்பரான சிக்கன் குழம்பு ரெடி. நிஜமாகவே இது டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குங்க. நான் வீடியோக்காகலாம் சொல்லலை, ஒரே ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு சும்மா வேறு லெவலில் இருக்கும். அடுத்து இதில்
ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி மட்டும் ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டு இறக்குனீங்கன்னா சூப்பரான சிக்கன் குழம்பு ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.